நான் ஒரு வெற்றியாளன் ஆன்மீக பக்கத்திற்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நான் பேச போகிறது சூன்ய நிலை. சூன்ய நிலைன்னா என்ன? அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, எதுவுமே இல்லை அப்படின்னு. சூன்ய நிலைன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. 1லேருந்து 9 வரைக்கும் மதிப்பு இருக்குது, நம்பருக்கு, எண்களுக்கு மதிப்பு இருக்குது. ஆனால் சூன்யத்துக்கு மதிப்பு கிடையாது. ஆனால் சூன்யத்துக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்கிறது. ரெண்டுமே இருக்கும். ஒரு பக்கம் சூன்யத்துக்கு மதிப்பே இருக்காது, ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூன்யத்துக்கு தான் அதிக மதிப்பு மற்ற எல்லா எண்களை விட. அப்போ இது 2 விதமான பொருளை குறிக்கிறது. ஒன்று ஞான சூன்யன்னுவாங்க, ஆனால் சூன்யந்தான் ஞானம். 2 விதமான. எப்படின்னா, காலி குடம், அதாவது இந்த குடத்தில் தண்ணியே இல்லை அப்படின்றதுக்கும் குடம் முழுவதுமாக நிறைஞ்சிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 2துலேயும் சத்தம் வராது. ஆனால் காலியாக இருக்கா நிறைஞ்சிருக்கா அப்படின்றது தான். அதுதான் ஞான சூன்யன்றது. இப்போ சூன்ய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் எதுவுமே இருக்காது. பஞ்சபூதம்னா நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இது எதுவுமே இருக்காது. நம்ம பார்க்குற ஆகாயம் நீல நிறத்தில் இருக்குது, ஆனால் இது நம்ம இரவில் பார்க்குற ஆகாயம்தான் சரியானது. இப்போ நம்ம பார்க்குறது பகலில் பார்க்குறது நீல நிறத்தில் இருக்குது இல்லையா? இது ஒளி சிதறல்னால நமக்கு நீல நிறத்தில் தெரியுது வானம். ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா வானம் நீல நிறம் கிடையாது. நம்ம இரவில் பார்க்கும் வானம்தான் சரியானது. அப்போது நம்ம பஞ்சபூதங்கள் எல்லாமே இருக்கிறது இந்த பிரபஞ்சம், அண்டங்கள், கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூன்ய நிலைன்றது என்னென்னா, ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளி, அதுதான் சூன்யம்னா அப்படி இல்லை, அது கிடையாது. இந்த பிரபஞ்சத்தின் எல்லை தாண்டி, இந்த பிரபஞ்சத்தின் எல்லையெல்லாம் தாண்டி இருக்கிறது தான் சூன்யம். இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை தாண்டது ரொம்ப கடினம். அவ்வளோலாம் எளிதாலாம் கடந்து அங்கே போக முடியாது. முதல்ல இந்த பிரபஞ்சத்தில் ஓரளவு கடக்கிறதே மிகவும் கடினமானது. ஒரு கோள்கள்லேருந்து இன்னொரு கோளுக்கு போகிறதே அதிகமான செலவு வேணும், செலவு ஆகும் ராக்கெட்டில் போகிறதுக்கு. ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லைக்கு போகணுன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒளியாண்டுலாம் சொல்லுவாங்க. ஒளியாண்டுன்னா அந்த ஒளி போகும் வேகத்தின் அளவுக்கு வேகமாக நாம் போகணும். ஒரு ராக்கெட்டாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒளி போகிற வேகத்துக்கு சமமாக போகணும். அப்படி போனால் தான் அது ஒளியாண்டில் கலக்கும். இப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை தாண்டி தான் இறைவன் அந்த அதுக்குள்ளே எப்படி இருக்கார் சூன்யன்னா, அங்கே எதுவுமே இல்லை, அங்கே அவரும் இருக்க மாட்டார். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தோன்னா இந்த பஞ்சபூதமாக இருக்கார் இல்லையா? ஆனால் இறைவன் சூன்ய நிலையில் அங்கே என்னவா இருக்குது? சூன்ய நிலைன்னா எதுவுமே இல்லை, அப்படியே இல்லாமல் தான் இருப்பார். எதுவுமே இருக்காது, பஞ்சபூதங்களும் இருக்காது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், இது எதுவுமே இருக்காது. அங்கே சுய நினைவு மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல
அங்கேருந்து தான் இயக்கிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டால், அந்த இடம்ன்றது வந்து எங்கே இருக்குது? இப்போ நம்ம தனியாக அந்த இடம் எங்கேயாவது இருக்குமான்னு கேட்டால், ஒரு அணுக்கள்லையும் இருக்குது அந்த சூன்ய நிலை அப்படின்றது. ஒரு பஞ்சபூதத்தினுக்குள்ளும் நம்ம உடம்புக்குள்ளேயும் எல்லாத்துக்குள்ளேயும் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அணுக்களுக்குள்ளேயும் அந்த சூன்ய நிலை இருக்குது. அந்த சூன்ய நிலையில் தான் இறைவன் சூன்யமாக இருக்கிறார். அங்கே எதுவுமே கிடையாது. அவருடைய உடலும் அந்த இடத்துல இருக்காது. அது ஒரு சூன்யமாகவே இருப்பார். ஏன்னா அங்கே எதுவுமே இல்லாமல் தான் இருப்பார். அது ஒரு அணுக்களுக்குள்ளும் இருக்கார். அதுதான். இப்போ நம்ம வந்து நம்ம உடம்புலையும் இருக்கார். நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் இருக்கார். இப்போ இதுதான் சூன்ய நிலைன்ற. சூன்ய நிலைன்னா ஒரு அணுக்களுக்குள்ளே அந்த நிலை இருக்கும். அந்த ஒரு இடம் இருக்கும். அப்போது இறைவன் வந்து அந்த இடத்துல அந்த ஒன்றுமில்லாத இடத்துல தான் அவர் இருக்கார். அப்படின்னும் போது ஏன் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கார், இங்கே எதுவும் இல்லையா அப்படின்னா, அதுதான் எல்லா ஒரு சின்ன துகள்கள்லேயும் ஒரு அணுக்கள்லேயும் அவர் இருக்கார். எல்லாத்துலேயும் இருக்கார். அதுக்குள்ள சூன்ய நிலை இருக்கும். அந்த சூன்ய நிலையில் இறைவன் இருக்கார். அங்கேருந்து தான் நமக்கு வந்து எதிர்காலத்திற்கான நிகழ்வுகளுக்கான தகவல்கள் அங்கேருந்து பரிமாற்றம் நடக்கும். அது என்னென்னா ஓம் சவுண்டுன்னு சொல்லல, ஓம் என்ற சத்தம் வந்து அங்கேருந்து தான் உருவாக்கப்படுறது. இப்போ இந்த உலகத்தில் எத்தனை இருக்குது, எத்தனை கோள்கள் இருக்குது, எத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, இந்த எல்லாமே வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லாருக்கும் அடுத்த நிமிஷம்னு ஒன்று இருக்குது, அடுத்த வினாடி எல்லாம் அடுத்த நாள்னு ஒன்று இருக்குது. அந்த நாளுக்கான நிகழ்வுகளை எப்படி அவங்களுக்கு அது கிடைக்குது அப்படின்றது தான். அடுத்த நாளுக்கான நிகழ்வுகள் இந்த ஓம் சத்தத்தின் மூலமாக தான் கிடைக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு கேட்டால், ஒரு அணுக்கள்லையும் எல்லா இடத்துலையும் அந்த சூன்ய நிலை, அணுக்களுக்குள்ள சூன்ய நிலை இருக்கும். அதுக்குள்ளேருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்போ சூன்ய நிலைன்னா வேறு எங்கேயோன்னு இல்லை, எந்த பஞ்சபூதங்கள்லேயும் ஒரு அணுக்கள்லையும் சூன்ய நிலை இருக்குது. அந்த நிலையிலிருந்து தான் நமக்கு எல்லா தகவலும், எதிர்காலத்திற்கான எல்லா நிகழ்வு மாற்றமும், தகவல் எல்லாம் அதில் தான் இருக்குது. அதிலேருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி தான் நாம் வந்து ஒரு நாள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல். இறைவன் சூன்ய நிலையில் இருக்கார். நாம் எப்படி சூன்ய நிலைக்கு போகிறது அப்படின்னு கேட்டால், எண்ணமற்ற நிலை. சூன்ய நிலைன்னா எண்ணமற்ற நிலைக்கு நாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், முழு ஆன்மாவாக மாறணும். இப்போ மனது தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ மனது என்னன்னா அகங்காரம் பிடிச்சது, திமிரு பிடிச்சது தான் மனம். நான் தான் எல்லாமே அப்படின்றது தான் அந்த அகங்காரம், திமிரு எல்லாமே. இந்த மனசு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம். அதாவது மனசு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் வந்து தனியாக அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு ஆன்மா இருக்கும். ஆனால் மனசு என்ன பண்ணும், நீயும் வா என் கூட சேர்ந்து நீயும் நான் தான் கற்று அப்படின்னு மனசு வந்து ஆன்மாவை இழுத்துட்டு வந்து சொல்ல வைக்கும். அந்த நிலமையில தான் இப்போ வந்து மனசு இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த நான் தான்ன்றது அடங்கி ஒடுங்கணும்னா தியானம் பண்ணால் அது ஒடுங்காது.
அது வாழ்க்கையில் பல விதமான இன்னல்களை அனுபவித்த பிறகு தான் அந்த மனசு ஒடுங்கி நான்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் மனசு. இல்லைனா நான் தான் ஆடிக்கிட்டே இருக்கும், அது நிற்கவே நிற்காது. இப்போ அனுபவங்கள் மூலமாக தான், வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக தான் இந்த மனசு ஆடி அடங்கும், ஒடுங்கும், ஒரு நிலைக்கு நிற்கும். ஒரு நிலையாக ஒரு இடத்துல நிற்கணும்னா அதுக்கு காரணமே மனசு நல்லா அடங்கி ஒடுங்கணும், அது அமைதியாகணும். அப்போ தான் ஆன்மா விழித்திடும். இப்போ நான்ற சொல்கிறது மூலமாகவே இந்த நான் தான்ன்றது மூலமாகவே என்ன ஆகும்னா, இந்த எண்ணமற்ற நிலைக்கு, இறைவன் இருக்கும் சூன்ய நிலைக்கு நாம் போக முடியாது. இறைவன் தரிசிக்கணும், இறைவன் திருவடியை அடையணும் அப்படின்னா நம்மளுடைய இடைஞ்சல்கள், நமக்கு இருக்கிற இடைஞ்சல்கள், இந்த மனம், இந்த திமிரு, இந்த நான் என்ற எண்ணம், இந்த அகங்காரம், இதெல்லாம் தான் இதுக்கான காரணமே. இந்த பற்றுதல்கள் எல்லாமே இது என்னோடதுன்னு எடுத்து வச்சுக்கிறது அப்படின்ற இந்த பற்றுதல்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம். இறைவன் இதெல்லாம் விட்டுட்டார். அவர் போய் எண்ணமற்ற நிலையில், சூன்ய நிலையில் இருக்கார். அவருடைய திருவடியை அடையணும்னா நாம் கொஞ்சமாவது முயற்சி பண்ணாதான் அவருடைய நிலைக்கு, அந்த நிலையில், நான் சொல்கிறது திருவடின்னா அந்த நிலை, சூன்ய நிலை நம் மனதிற்குள் வரும். அப்போ அந்த நிலை வரணும் அப்படின்னா மனசு அடங்கி ஒடுங்கணும். நல்லா பலவிதமான அனுபவங்களை சந்தித்த பிறகு வாழ்க்கைனா ஒன்றுமே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வரும். அதுதான் மனதின் முடிவு. மனதின் முடிவு எப்போ இருக்குதோ அப்போ தான் ஆன்மாவின் ஆரம்பமே அங்கே தான் இருக்குது. ஆன்மா ஆல்ரெடி ஆரம்பிச்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக விழித்தெழுந்துக்கிட்டே வரும். இந்த நேர்மையாக இருக்குது, உண்மையை பேசுகிறது, இது மாதிரி ஒழுக்கமாக இருக்கிறது, இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு வர வர ஆன்மா விழித்தெழுதல் வந்துக்கிட்டே இருக்கும், மனம் அடங்கி ஒடுங்கி போய்கிட்டே இருக்கும். இப்போ ஆன்மா விழித்தெழுந்துச்சுன்னா, முழுவதுமாக விழித்தெழும்போது ஆழ்ந்த அமைதியின் நிலைக்கு, சூன்ய நிலைக்கு உங்கள் மனம் செல்லும். அதுதான் இறைவனின் நிலை. இறைவன் அந்த நிலையில் இருக்கார். அப்போ நாமளும் அதே நிலைக்கு நாம் போனால் இறைவனோடு நாமும் தொடர்பு கொள்ள முடியும். வெற்றிவேல் வீரவேல்.